இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குவாந்தான் கட்டுமான தளத்தில் இரண்டாம் உலக போர் காலத்து 250 கிலோ வெடிகுண்டு கண்டெடுப்பு. இரண்டாம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 250 கிலோகிராம் எடையிலான ஒரு ஏரியல் வெடிகுண்டு பஹாங் குவாந்தானில் கண்டெடுக்கப்பட்டது. புகிட் கோவில் வீடமைப்பு திட்ட கட்டுமான தளத்தில் புதையுண்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கட்டுமான பணியாளர் ஒருவர் அது கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு ஒழிப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு சேதாரம் வராத வண்ணம் லோ ஆர்டர், அதாவது குறைந்த தாக்க முறையில் அவ்வெடிகுண்டு அழிக்கப்பட்டது. ஏரியல் வெடிகுண்டுகள் வான் தாக்குதல்களின் போது குறிப்பிட்ட பகுதியில் வெடித்து சிதறி பெரிய அளவிலான அழிவை ஏற்படுத்தும் ஒரு பயங்கரமான ஆயுதமாகும். இந்நிலையில் சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் அவற்றை தொட வேண்டாம் என்றும், மாறாக உடனடியாக போலீசை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப பிரச்சினைக்கு பின்னர் மைகாச்சோ திட்டம் முறை வழக்கு நிலைக்கு திரும்பியது. செவ்வாய்க்கிழமை தொழில்நுட்ப சிக்கலை எதிர்கொண்ட பிறகு மைகாஷி பணமில்லா உதவி அமைப்பு நேற்று காலை அதன் வழக்கமான கடையில் பரிவர்த்தனைகளுடன் சேவையை மீண்டும் தொடங்கியது. தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக பெறுநர்களிடம் இருந்து வாங்குதல்களை செயல்படுத்த முடியாத அல்லது 1 அல்லது 2 சில்லறை விற்பனை கடைகள் இருப்பதாக மைகாஷி அறக்கட்டளையின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்தார். அழைப்பில் புதுப்பிப்பை கண்ட பிறகு வாங்குபவர்களிடம் இருந்து 1 அல்லது 2 அழைப்புகளை பெற்று வருகிறோம். அவர்கள் சில சில்லறை விற்பனை கடைகளுக்கும் சென்றிருந்தனர். ஆனால் கொள்முதல் செய்ய முடியவில்லை என அவர் கூறினார். ஆனால் அது ஜூலை 1ஆம் தேதி நடந்த சம்பவத்தினால் வணிகர்களுடன் நிலுவையில் உள்ள சிக்கல்களே காரணம் என்பதால் அவை முதலில் அவர்களின் முனையங்களில் தீர்க்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப சிக்கலுக்கான காரணத்தை நாங்கள் இன்னும் கண்டறிய முயற்சிக்கிறோம் என அந்த பிரதிநிதி தெரிவித்தார். ரவுப் செல்காம் டிஜி கோபுரத்தில் நாச வேலை, 8 இடங்களில் சேவைகள் பாதிப்பு. ரவுப் டாங்கில் செல்காம் டிஜி சொந்தமான தொலைத்தொடர்பு கோபுரம் நாச வேலை காரணமாக சேதமடைந்ததாகவும் சுற்றியுள்ள பகுதிகள் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் முதற்கட்ட விசாரணைகளில் கோபுரம் மற்றும் 8 பரிமாற்ற கோபுரங்களை இணைக்கும் சேகரிப்பாளர்களாக செயல்பட்ட பஹாங் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஃபஸ்லி முகமது கமால் தெரிவித்தார். கம்புங் கெசிங், சுங்கை ருவான், கம்புங் ஜேலு, புகிட் பம்கோங், கம்புங் செந்திரா சின்சின், கம்புங் தஞ்சுங் புட்டூஸ், கம்புங் தெமாவ் மற்றும் கம்புங் காலிஹிலேர் ஆகிய இடங்களில் உள்ள கோபுரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சதிநாச வேலை செயலால் பல உபரி பாகங்கள் சேதமடைந்து செயல்படவில்லை என்பதால் கையிருப்பு உபரி பாகங்கள் கிடைத்தால் மட்டுமே அவற்றை மாற்றியமைக்க முடியும் என கூறப்பட்டது. தற்காலிக கோபுரங்களை கட்டம் கட்டமாக மீண்டும் செயல்படுத்தும் தற்காலிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஃபட்ஸ்லி தனது முகநூலில் தெரிவித்துள்ளார். சிகிச்சையில் தாமதம், வைரல் குற்றச்சாட்டு குறித்து சுங்கைபுலோ மருத்துவமனை விளக்கம். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ மருத்துவமனையின் எலும்பியல் நிபுணத்துவ கிளினிக்கில் ஜூன் 30ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசல் குறித்து சுகாதார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. அச்சம்பவம் புகைப்படம் மற்றும் வீடியோ வாயிலாக வைரலாகி பொதுமக்களும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளதே அதற்கு காரணம். இந்நிலையில் சம்பவத்தன்று 158 நோயாளிகள் கிளினிக் வந்த நிலையில் அட்டவணை மற்றும் இருக்கும் ஆட்பலத்தின் அடிப்படையில் 3 மருத்துவ நிபுணர்களும் 3 மருத்துவ அதிகாரிகளும் பணியில் இருந்தனர். மாறாக வைரலானது போல் 300 நோயாளிகள் அல்ல என KKM தெளிவுபடுத்தியது. 300க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே வேளை நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பாதுகாவலர்களை உட்படுத்தி இருக்கலாம் என அது கூறியது. எது எப்படி இருப்பினும் அரசாங்க மருத்துவமனைகளில் காத்திருக்கும் நேரம் தொடர்பில் நோயாளிகள் மற்றும் குடும்பத்தார், குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் அசௌகரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் சுங்கைபுலோ போன்ற முக்கிய மருத்துவமனைகளின் சுமை அதிகரித்து வருவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். என்றாலும் சேவை அளிப்பை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் என அமைச்சு உறுதியளித்துள்ளது. நாட்டில் நீண்ட காலம் நிலவி வந்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு. ஃபட்லினா. நாட்டில் நீண்ட காலமாக நிலவி வந்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதோடு இது தேசிய கல்வி முறைக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார்.
கல்வி அமைச்சு கல்வி சேவை ஆணையத்துடன் இணைந்து மேற்கொண்ட சீரமைப்புகளின் விளைவாக இந்த சாதனை ஏற்பட்டுள்ளதாகவும், நாட்டின் கல்வி வரலாற்றில் இதுபோன்ற வெற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறினார். மலேசியாவில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இனி இல்லை. பல்வேறு வழிமுறைகளின் மூலம் இந்த விவகாரத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம் என்று அவர் கூறினார். நாங்கள் நியமிக்கும் ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்வதும் இதில் அடங்கும் என மலேசிய ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 15வது பட்டமளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்புகளை மலாயா தலைமை நீதிபதி தற்காலிகமாக கவனிப்பார். நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்பு நிரப்பப்படும் வரை நடப்பு மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷிம் அப்பொறுப்புகளை தற்காலிகமாக கவனித்து வருவார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு ஏற்ப இம்முடிவு அமைவதாக புத்ரஜயா கூட்டரசு நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்பு காலியானாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு அவரால் பணியாற்ற முடியாமல் போனாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்தாலோ மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அப்பொறுப்புகளை கவனிப்பார். ஒருவேளை அவரும் நாட்டில் இல்லாத பட்சத்தில் மலாயா தலைமை நீதிபதி அப்பொறுப்பை இடைக்காலமாக கவனிக்க முடியும் என அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இந்நிலையில் நீதியின் பாதுகாவலர்களாக மலேசிய நீதித்துறை எப்போதும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்து வருகிறது. அவ்வகையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் முழு அர்ப்பணிப்புடன் இது தொடர்ந்து சேவை செய்யும் என்றும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியது. தாய்லாந்தில் ஒரு வாரத்திற்குள் 3வது பிரதமர் பொறுப்பேற்பார். தாய்லாந்து மன்னர் புதிய அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் வேளையில் இந்த மறுசீரமைப்பில் ஒரு வாரத்தில் 3வது நபர் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்பார். அரசியலமைப்பு சட்ட நீதிமன்றம் தாய்லாந்து பிரதமர் பென்டங்ரன் ஷினவாத்ராவை இடைநீக்கம் செய்ததை தொடர்ந்து அந்நாட்டில் செவ்வாய்க்கிழமை அன்று அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. போக்குவரத்து அமைச்சரும் துணை பிரதமருமான சூரியா ஜங்ரும் ரேங்கிட் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்ட போதிலும் அவர் ஒரு முழு நாள் மட்டுமே அப்பதவியை ஏற்றார். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் புங்தம் வாங்ஷோஹை புதிய உள்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளதோடு துணை பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார். பென்டங்ரான் ஷினவாத்ரா பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு புதிய அமைச்சரவையில் கலாச்சார அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதோடு அதிகாரத்தின் உயர் மட்டத்தில் ஒரு இடத்தை பிடிக்க அவர் தயாராக இருந்தார். பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் டொனால்டு டிரம்பின் 36 விழுக்காடு வரி அச்சுறுத்தலை தவிர்க்கவும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பெறவும் தாய்லாந்து போராடி வருகிறது. 64 கார் கழுவும் மையங்களில் சோதனை, 150 பேர் கைது செய்து ஜொஹூர் போலீஸ் அதிரடி. இஸ்கந்தார் மலேசியாவில் 64 கார் கழுவும் மையங்களில் ஜொஹூர் போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில் மொத்தமாக 150 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களில் 147 பேர் உள்ளூர் ஆடவர்கள், 3 வெளிநாட்டவர் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். முறையான பயண பத்திரம் இல்லாதது, போதைப்பொருள் உபயோகம் மற்றும் விநியோகம், இணைய சூதாட்டம் உள்ளிட்ட குற்றங்களை குறிவைத்து நேற்று முன்தினம் அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கைதானவர்களில் பலருக்கு பெர்மிட் இல்லை. பலர் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மேல் இந்நாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களை வேலைக்கு வைத்த கார் கழுவும் மையங்களில் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என டத்தோ குமார் எச்சரித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம், 2 முதல் 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பிறம்படியும் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் சட்டவிரோத தண்ணீர் குழாய் இணைப்பு, வணிக பெர்மிட் விதிமீறல், விலைப்பட்டியலை காட்சிக்கு வைக்க தவறியது உள்ளிட்ட குற்றங்களும் அடையாளம் காணப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி கொலை, 3 சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் நீட்டிக்கப்படுகிறது. சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி கொலையில் கைதான 4 சந்தேக நபர்களில் 3 தடுப்பு காவல் நீட்டிக்கப்படுகிறது. அதற்கான நீதிமன்ற ஆணையை பெறுவதற்காக அம்மூவரும் இன்று காலை செப்பாங் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் அதனை உறுதிப்படுத்தினார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவியான மனிஷா ஜூன் 26ஆம் தேதி மாணவர் குடியிருப்பில் இறந்து கிடந்த அடுத்த 48 மணி நேரங்களில் அந்த 4 கைதாகி இருந்தனர். மனிஷாவுடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த பெண்களில் ஒருவரது காதலனே இக்கொலையில் முதன்மை சந்தேக நபர் ஆவார்.
காதலியுடன் ஏற்கனவே பல இரவுகள் அவன் அங்கு கழித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் சம்பவத்திற்கு முன் காதலி ஊர் திரும்பிய போது அங்கு மீண்டும் தங்கியுள்ளான். காதலி கொடுத்து சென்ற வீட்டு சாவி மற்றும் ஆக்சஸ் அட்டையை அவன் பயன்படுத்தியுள்ளான். அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தீய நோக்கங்களை கொண்டிருந்த சந்தேக நபர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மனிஷாவை கூர்மையற்ற ஒரு பொருளால் தாக்கி கொன்றுவிட்டு கொள்ளையடித்து தப்பி ஓடியது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. சைபர் ஜெயாவில் பல்கலைக்கழக மாணவி கொலை, 2 பெண்கள் உட்பட 3 சந்தேக பேர் வழிகள் 7 நாட்கள் தடுத்து வைப்பு. சைபர் ஜெயாவில் 20 வயது பல்கலைக்கழக மாணவியை கொலை செய்ததன் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக பேர் வழிகள் ஜூலை 10ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டனர். இதற்கு முன்னர் தடுத்து வைக்கப்பட்ட உத்தரவை மேலும் 7 நாட்களுக்கு நீடிப்பதற்கு மாஜிஸ்ட்ரேட் கைதருல் அனிமா அனுமதித்துள்ளதாக செப்பாங் போலீஸ் தலைவர் நொரிஸ்மான் பஹமான் தெரிவித்தார். மாணவி மனிஷா பிரீத் கவுர் அகாரா கொலை தொடர்பில் ஒரு ஆடவன் 19 மற்றும் 20 வயதுடைய 2 பெண்களை ஜோஹர் பாரு நெகிர் சிம்லான் கேமிங் சேவில் ஜூலை 26ஆம் தேதி காலை 9 மணிக்கும் ஜூலை 27ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கும் இடையே போலீசார் கைது செய்தனர். மனிஷா பிரீத் கவுருக்கு அனைத்து 3 சந்தேக பேர் வழிகளும் அறிமுகமானவர்கள் என இதற்கு முன் நாரிசாம் கூறியிருந்தார். ஜூன் 24ஆம் தேதி அடுக்ககம் ஒன்றில் காலை 10 மணி அளவில் மனிஷா பிரீத் இறந்து கிடந்ததை அவரது தோழியின் மூலம் தெரிய வந்தது. இதனிடையே மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட சந்தேக பேர் வழியான ஆடவனை கொலையுண்ட மாணவியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் திட்டிக் கொண்டே நெருங்கிய போது ஏற்பட்ட நெருக்கடியை தவிர்ப்பதற்கு போலீசார் தலையிட்டனர். சிவப்பு டி சட்டை அணிந்திருந்த நபர் தனது சகோதரியை கொன்றுவிட்டாயே என்று கூச்சலிட்டுக் கொண்டே நீதிமன்றத்திலிருந்து வெளியேறிய சந்தேக பேர் வழியை நெருங்கிய போது தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்க போலீசார் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர்.